மகர ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல, குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. தெய்வ தரிசனம், எதிர்பாராத ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் குழந்தைக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கணும், ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் வேலை இருக்குது, இன்னொரு பக்கம் பார்க்க வேலையில் பிரச்சனை இருக்குது, விட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, கம்பெனி மாறுறது, ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையின் நிமித்தமாக எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் பிரச்சனை, எல்லாமே கலந்து இந்த வாரம் இருக்குது. அதனால் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னா சுமாராக இருக்குது. அதான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து இந்த காரியம் பண்ண வேண்டாம். நடைமுறையில் ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த பழக்கத்தை மாத்திரம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய அண்டர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி ரெண்டிலுமே பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுலேயும் புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் இது ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த லவ் சக்ஸஸ் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தாலும் இறுதியான வெற்றி ஃபியூச்சரில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த வாரம் நல்லதொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, புகழ் இருக்குது, வருமானங்கள் இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய தரிசனம் நல்லா பண்ணுங்கள்.